ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் இறுதி நாள். இந்த பழனி முருகனை நம்பினால் நான் சொல்வதை ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. பிறகு நீயே எதிர்பாராத வகையில் உன் முருகப்பெருமான் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் நிச்சயமாக. நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்க வேண்டாம். வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி வரச் செய்யும். புரிகிறதா? ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் யோசனை பண்ணி அதில் ஒரு முடிவு செய்தால்தான் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்காது, ஒரு பொருட்டாகவும் இருக்காது. அந்த அனுபவத்தில் உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற அது மிகவும் உதவியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். ஆகவே தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும் அல்லவா? நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்டி வேண்டிய தானம் என்ன தெரியுமா? நிதானம்தான். வாழ்க்கையில் சிலரை மறந்து விடு என் செல்லமே, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. யாரையும் தூக்கி சுமக்க வேண்டாம். பிறகு உன் வாழ்க்கையே அந்த இடத்தில் சுமையாக மாறிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்க வேண்டாம். மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்க வேண்டாம் என் செல்லமே. அது ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது. புன்னகையோடு, அதாவது சிரித்த முகத்தோடு சிந்தித்து பார். அந்த இடத்தில் உனக்கான புது அறிவு பிறக்கும், நல்லதொரு வெற்றியும் கிடைக்கும். ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல உனக்கான தன்னம்பிக்கை இருந்தால் உனக்கு வரும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். நான் சொல்வதெல்லாம் உனக்கான கஷ்டங்களுக்கு இறுதி நாள் இன்றுதான் என்று சொன்னேன் அல்லவா? பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? கவலைப்படாதே என் செல்லமே. என்னை மனதார நினைத்து முருகா முருகா என்று என்னை அழைத்து மனதார நினைத்தாலே போதும். உனக்கான கஷ்டத்தை நான் சீக்கிரமாகவே நிவர்த்தி செய்து விடுவேன். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று, உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று. இன்று நிம்மதி உணர்ந்தாயா அல்லவா? அதே மாதிரிதான் உன் நிலைமையும் இப்பொழுது மாறப்போகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? உனக்கான தோல்வி என்றவுடன் தலையில் கையை வைத்து வீட்டில் முடங்கி போய் உட்காரக்கூடாது. சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. முதலில் உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக பார்க்க வேண்டாம், கருத வேண்டாம். அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா? ஆகவே பிறரின் நிலையை கண்டு நகைக்க வேண்டாம். நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும். அதனால் வார்த்தைகளை பேசும்போது, உபயோகிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறி. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று மட்டும் கருதிவிடாதே. தோற்பது முக்கியம் இல்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆகவே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்துப்பார்.
என்னை உன் நினைவில் கொண்டு வா, மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? எல்லோரிடத்திலும் நிதானமாக பேசு என்றுதான். ஆகவே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. ஆம் செல்லமே, நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது ஏன் மற்றவர்களை வீணாக கேட்டு தெரிவது ஆர்வமாயிருக்கிறாய்? அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏனென்றால் உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. ஆம் செல்லமே, ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் பயப்படக்கூடாது. இந்த முருகப்பெருமான் உன்னோடு நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? எப்போது எங்கே என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயப்படாதே. இதை மட்டும் நன்றாக மனப்பாடம் செய்து கொள். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக கிடைக்காமல் இருக்காது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள், அல்லது எனது நாமத்தை சொல், முருகா முருகா என்று. என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டு, அந்த சொல்லிக்கொண்டு முன்னிலையிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய். தீவிரமாக போராடு. எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு. பயந்து நடுங்கி ஒளிந்து வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்ட இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இனி கவலைப்படாதே. மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது. அனைத்தும் நல்லதொரு வழியில் நடக்கும். உனக்கான அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயமாக கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் கையேந்த விட மாட்டேன். இந்த முருகப்பெருமான் உனது வாழ்க்கை வண்ணமயமாக ஜொலிக்கப் போகிறது. ஆம் செல்லமே, ஆகவே உனக்கு தடங்கலான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது. ஆம் செல்லமே, சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போய்விடாதே. உனக்கான கால நேரம் எல்லாம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவற விடாதே. ஆம், உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்றுதான் இந்த பழனி முருகன் சொன்னேன். நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும் காலம் இது. இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கியை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும். பயப்பட தேவையில்லை. யாம் இருக்க பயமே, கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.